சார், பெரிய பணக்காரங்க எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ் இல்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறாங்க. அதோட நோக்கம் என்ன? இன்கம் டாக்ஸ்ல எதுவும் எக்ஸம்ஷன்ஸ் எதுவும் இருக்கா? ஆமா, நீங்க கேட்குற கேள்வி கரெக்டு தான். பொதுவாகவே பணக்காரவங்க எல்லாருமே அல்லது செல்வந்தர்கள் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கியிருப்பாங்க அல்லது ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருப்பாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஹவுஸோ அல்லது அக்ரிகல்ச்சர் இன்கமோ வந்துச்சு அப்படின்னா இன்கம் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஒரு அக்ரிகல்ச்சர் மூலம் ஒரு வருமானம் வருது அல்லது ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து ஒரு ரெண்ட் வருது, என்ன வேணாலும் வரலாம். அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டாக்ஸ் போட முடியும். இதுவரை இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி அக்ரிகல்ச்சருக்கு எந்த ஸ்டேட்டுமே டாக்ஸ் போட்டது கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு, அவங்க தான் டாக்ஸ் போட முடியும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இதுவரை டாக்ஸ் போட்டதே கிடையாது. அதனால எக்ஸம்ஷன் கிடைக்குது. அதனால எக்ஸம்ஷன் கிடைக்கிறதுனால என்ன, பணக்காரவங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி அல்லது ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி அதுல இருந்து வருமானம் வர்றதா காமிச்சு அந்த இன்கம்க்கு டாக்ஸ் கட்டாம இருப்பாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் தான் கட்ட வேணாம்னு சொல்லுது. ஆனா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் இவ்வளவு வந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஃபைலிங், உங்களோட இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் போது அக்ரிகல்ச்சர்லேருந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்குங்கிறத சொல்லிடணும். பட் அந்த இன்கம்க்கு, அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதனால தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரவங்க அல்லது செல்வந்தர்கள் அல்லது அரசியல்வாதிகள் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஃபார்ம் ஹவுஸோ வாங்கி வச்சிருப்பாங்க. அதில் இருந்து வருமானம் வந்ததான் அவங்களோட சோர்ஸை காமிச்சுக்குவாங்க.